தமிழகம் புதுச்சேரியிலும் 4 தொகுதியிலும் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் கிருத்திகாவுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக அறிவித்துள்ளது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். மேம், இப்போ வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? மிக பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அரசியல் வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் வரலாற்றை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு கொடுத்து 6வது முறையாக தமிழக மக்கள் அம்மாவை மாண்புமிகு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க. உட்கார்ந்த உடனே அம்மா போட்ட கையெழுத்துக்களை மிக முக்கியமானது ஒன்று, அரை பவுன் இருந்த தாலிக்கு தங்கம் 1 பவுன் ஆக்குனதும் 100 யூனிட் மின்சாரம் கட்டணம் இல்லாமல். இன்றைக்கு நாங்கள்லாம் கிராமத்தில் மீட்டிங் போகும்போது பார்த்தா பல லட்சம் குடும்பங்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து எல்லா திட்டங்களும் மக்களை போய் சேர்ந்துகிட்டு இருக்கோம். ஆகவே இந்த 3 தொகுதிகளிலும், அது மட்டுமல்ல பாண்டிச்சேரியும் சேர்த்து 4 தொகுதியிலும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தர தயாராக இருக்காங்க. மேம், இப்போ கேண்டிடேட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த கட்டமாக அதிமுக இந்த எலெக்ஷனுக்கு எப்படி தயாராக போகுது மேம்? மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா எப்போவுமே ஒரு வரலாறு உண்டு அதிமுக. எந்த தேர்தல் தமிழ்நாட்டில் வந்தாலும், அது பார்லிமெண்ட்டோ அசம்பிளியோ லோக்கல் பாடியோ எந்த தேர்தலாக இருந்தாலும் முதலில் களத்தில் நிற்பது எங்கள் அம்மாவின் தலைமையில் உள்ள எங்கள் இயக்கம்தான். அம்மா அவர்கள் கட்டளையிட்டு அதன்படி நாங்களுடைய பணிகளை உடனே தொடங்கிடுவோம். எப்போவுமே தயாராக தேர்தலை சந்திக்கக்கூடிய இயக்கம் எங்கள் இயக்கம்.